இருந்து ஒசூருக்கு எந்த வழியில தாங்க போறது? ஐயோ, பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஆமாங்க, நான் வந்து ஒசூர் வரையும் ஒரு அர்ஜென்ட் வேலையா ஃபேமிலியோட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால நம்மளோட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு வேகமா எந்த வழியில போலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரிலேருந்து போகணும்னா கிருஷ்ணகிரி ஒசூர் வழியா போனோம். அந்த ரோடும் வேலை செய்யறாங்க. இந்த வழியா எக்ஸ்பிரஸ் வே வந்து இப்போ ரீசெண்டாக திறந்தாங்க. அதில் டோலும் போட்டு சார்ஜும் பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த ரோடு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் பாதி வழி வந்து நம்ம சுற்றிட்டு போக வேண்டிய ஒரு கொடூரமான நிலைமை. கிட்டத்தட்ட உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை உள்ளே போகணும், உத்தரப்பள்ளி உள்ளே போகணும், ஒசூருக்கு அவுட் ரோடு உள்ளே போகணும். கிட்டத்தட்ட எதுக்கு அந்த டோல் வாங்குறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கு. என்னடா ஃபுல்லாக ரோடை போட்டுட்டு டோல் வாங்கணும். சும்மா அதுக்குள்ளே ஒரு டோலை போட்டு காசை வாங்கி மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் வந்து ராயக்கோட்டில் மட்டுமே 1.5 மணி நேரம் ஸ்டக் ஆகியிருந்தோம். இதான் கிருஷ்ணகிரி போயிட்டு ஒசூர் போனாலும் அதே நிலைமை தாங்க. அந்த ரோடோட கண்டிஷன். நம்ம ஒசூர் போகிறதுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு இன்னும் விடிவு காலம் வரும்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.